நட்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 1045வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இன்றைய பயிற்றுனர் திருமதி ஆர் ஸ்ரீவித்யா. அவங்க ஒரு அருமையான ஒரு பேச்சாளர், பிஜி அசிஸ்டன்ட், தமிழ் டீச்சராக இருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர், நல்ல பயிற்றுனர். தன்னுடைய கணீர் குரலால் அருமையான செய்திகளை சொல்வதால், தைரியமான செய்திகளாக சொல்வதால், எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு இருப்பதால் சிங்கம் ஸ்ரீவித்யா என்று அழைக்கப்படும் இவர் நம் நற்புலரி தளத்தில் மற்றும் பல தளங்களில் இணைந்து அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் மட்டுமல்லாமல் இவர் மகனும் நம் தளத்தில் அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்று கூட அவருடைய செஷன் தான் இருந்தது. இன்று மகிழ்ச்சிக்கான நினைவுகளை நம்முடன் பகிர வருபவர் சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்கள். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு 1045வது நாள்ல பேச வாய்ப்பளித்த நட்புலரியருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை கூறி, மகிழ்ச்சிக்கான நினைவு அலைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நினைவுனா என்ன, அலைகள்னா என்ன, முதல்ல அதை நம்ம பார்க்கணும். அலை அப்படிங்கிறது கடல்ல வரக்கூடிய அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நினைவு அப்படிங்கிறது நிறைய நினைவுகள் இருக்கு. நம்ம சிறு வயது முதல் பெரிய வயது வரை உள்ள நினைவு நிறைய இருக்கும். ஆனா இதுல நம்ம எடுத்திருக்கக்கூடிய முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தா, மகிழ்ச்சிக்கான நினைவு அலை. அப்ப ஏன் மகிழ்ச்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்து இங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு எவ்வளவோ நம்ம வளர்ந்துட்டோம், எவ்வளவோ பயணப்பட்டுட்டோம், எவ்வளவோ இடங்களை இருந்த இடத்துல இருந்து கண்டு களிக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு போல இருக்கு. அந்த மகிழ்ச்சியில கடைசி எழுத்து சி அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு. இது மகிழ்ச்சின்னு வரும்பொழுது நல்ல எழுத்துக்களாக இருக்கு. அத மத்த சமயங்கள்ல அந்த எழுத்த தனியா சொல்லும்போது அதோட பொருள் மாறுபடுது. அப்ப ஒரு எழுத்த தனியா பிரிக்கும்போதே பொருள் மாறுபடுது அப்படிங்கும்போது, அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய செயல்கள தான் மட்டும் பெரியவன் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல மகிழ்ச்சி வராது. மற்றவர்களை மகிழ்விப்பதால் மகிழ்ச்சி வருகிறது. அப்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது 5 எழுத்து. அதுல ஒரு எழுத்து சி அப்படிங்கிற ஒரு எழுத்து, அதுக்கு முன்னாடி இச்சு இருக்கு. அது 2யும் சேர்த்திட்டோம்னா, சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எழுத்து. அப்ப அந்த 2 எழுத்த எடுத்துட்டோம்னா, மகிழ் அப்படின்னு இருக்கு. எப்ப மகிழ் அப்படிங்கிறது, இந்த இச்சும் சியும் சேரும்போது நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிறத உண்டாக்கிர்றோம். அப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய நினைவலைகள் அப்படிங்கிறதோட, நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய நினைவலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதோட ஹோப் வேற மாரியா இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா, வங்கியில வைப்பு நிதியோட ஒருத்தரோட இதயத்துல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நானு. எவ்வளவுதான் பணம், காசு சேர்த்தி வச்சிருந்தா கூட, அந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு நினைக்கும்போது, குறிப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னா, அ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன செயல் தான் செஞ்சிருப்போம். ஆனா ஏத்தாப்புல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். நான் படிக்கிற காலத்துல இருந்தே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னா, அ ஒரு வேலைய மத்தவங்க செய்யறாங்க, செய்யல. அதலோட தரம் என்ன அப்படிங்கிறதோட, அதோட விளைவு என்ன அப்படின்னு யோசிப்பேன் நானு. இந்த வேலைய நம்ம செய்றோம். நமக்கு அதோட பலனா, மற்றவர்களுக்கு அதுல எவ்வளவு பலன் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு, யோசிச்சு செய்யக்கூடிய ஆள் நானு. குறிப்பா சொல்ல போனோம்னா, ஏன் அப்படின்னா, நம்ம ஐடென்டிஃபை வேற. இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய வீட்டுக்காரம்மா, இன்னாருடைய அம்மா அப்படின்னு வாழ்றது மகிழ்ச்சி கிடையாது. இந்த சமூகத்துல அ இவங்களோட பங்கு என்ன?
குறிப்பா சொல்ல போனோம்னா, இப்பல்லாம் விடுதலை வாங்கிட்டோம். நல்ல விடுதலையான எண்ணத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா விடுதலை அப்படிங்கிறது வேற. அந்த விடுதலைய நான் கண்ட நேரத்துல அங்க இருக்கக்கூடியவங்க பெற்ற மகிழ்ச்சி வேற. இப்ப நம்ம அந்த விடுதலைய அனுபவிக்கிறோம். அப்ப என்ன மகிழ்ச்சிய நம்ம கண்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு வீட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஆர்டர் போடுறோம். குறிப்பா வங்கி பணமாரம் எடுத்த நிமிஷத்துல கண்டுக்கிறோம். இதெல்லாம் மகிழ்ச்சிய நோக்கி தருதா அப்படின்னு பார்க்கும்போது, மகிழ்ச்சியை நோக்கி தருவதற்கான வாய்ப்புகளை குறைக்குது. ஒரு சராசரி மனிதனுடன் நான் பேசும்பொழுது இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், எங்கோ இருக்கக்கூடிய மனிதர்களை நான் ஒரு திரை மூலமாக கண்டுபிடிப்பதால் ஒரு மகிழ்ச்சியோட நினைவலைகள் குறைகிறது அப்படிம்பேன். ஏன் அப்படின்னா, நேத்தி நான் என் பையன் வந்திருந்தான் தஞ்சாவூர்லேருந்து. அவன பார்க்கறதுக்காக நான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகும்போது, ஒரு வயல்வெளியில ஒரு 2 குழந்தைங்க நின்னுகிட்டு இருக்குங்க. அந்த 2 குழந்தைங்க வந்து நின்னுட்டு இருக்கும்போது, பக்கத்துல அந்த குழந்தைங்களோட அம்மா நிக்கிறாங்க. அ என்ன அப்படின்னு பார்த்தா, சுத்தி பஸ் இல்ல, எதுவுமே இல்ல. என்னைய கை காமிச்சாங்க. நான் அவங்க கைய காமிச்சோனே நான் நிறுத்திட்டேன். "என்னம்மான்னா, இந்த பாப்பாவ 2 பேரையும் அந்த பக்கம் கொண்டு போய் கொஞ்சம் விட்டுருங்கம்மா" அப்படின்னாங்க. நான் யாரு என்னன்னே தெரியலம்மா. என்னைய நம்பி நீங்க ஏத்துறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாகிட்ட கேட்கிறேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு பெண் குழந்தைய ஏற்றி செல்றதுக்கு பத்திரமான ஆட்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ம்மா. அந்த பத்திரமான ஆட்கள் யாரு என்ன அப்படிங்கிறதோட, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும்மா. நீங்க அத கொண்டு போய் அங்க விட்டுருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "அம்மா காலம் எவ்வளவோ கெட்டு போச்சு. யார நம்பியும் இந்த குழந்தைங்கள அனுப்பாதீங்கம்மா" அப்படின்னோன, அப்ப அந்த பெரிய பொண்ணு இருந்தா மீறி போனா ஒரு 10 வயசு இருக்கும். அந்த பாப்பா சொல்லுச்சு, "ஆன்ட்டி எல்லாரையுமே நம்ம தப்பா பார்த்தா, இந்த உலகத்துல வாழவே முடியாது ஆன்ட்டி. ஒரு சில நேரங்கள்ல நான் ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலர நம்பினா தான் ஆன்ட்டி நான் அடுத்த அக்கறைக்கு முடியும் ஆன்ட்டி. நான் அக்கறைக்கு போணுங்கிற எண்ணத்துல என் மேல கொஞ்சம் அக்கறை காமிங்க ஆன்ட்டி" அப்படின்னுச்சு அந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தைங்களுடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய தெளிவுகள நான் கண்டுகிட்டேன். குறிப்பா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு உலகமானது நல்ல மனிதர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான தளமாக அமைந்துள்ளது. ஆனால், நல்ல மனிதர்களை தேடுவதற்கான நினைவலைகள் எங்கேருந்து கத்துக்கணும் அப்டின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம கத்துக்கிட்டா, அது நம்மளோட பழக்கவழக்கங்கள்ல மாறிரும். 2 பெண் குழந்தைங்கள ஒரு அம்மா தைரியமா இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டோன, அந்த 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய பக்குவம், என் மகிழ்ச்சிக்கான நினைவலைகளில் ஒன்றாக சேர்ந்தது. எதெல்லாம் செஞ்சா மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, காலையில எழுந்திருச்சு நம்மளோட வேலைகளை செய்து, நம்மளுடைய பணிகளை செய்து, மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுவது மட்டும் மகிழ்ச்சியின் நினைவலைகள் தராது. குறிப்பா சொல்லப் போனோம்னா, எழுந்திரிக்கிறோம். நான் சொல்லுவேன், வீட்ல வந்து புளி கரைக்கிறேன். ஸ்கூல்ல போயி பேனா ரெட்டிங் பேனாவோட இங்க கரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2மே கரைப்பதற்கான ஒரு பொருளாக தான் இருக்கு. ஆனா, இந்த இடத்துலயும் சில பேரோட வயிற்றுகளை நான் நிரப்புகிறேன். அந்த இடத்துல போனா சில பேரோட மூளைகளை நான் நிரப்புகிறேன். அப்ப 2 செயல்களை நான் பார்க்கும் விதத்தில் என்னுடைய மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அதிகமாக பயணிக்கின்றன. குறிப்பா சொல்லப் போனோம்னா, மகிழ்ச்சி வேணும் அப்டின்னால், எதிர்பார்க்காத உறவுகளை சம்பாதிக்க வேண்டும் அப்டிம்பாங்க. அப்ப எது எதிர்பார்க்காத உறவுகள் அப்டின்னா, அ நல்ல நண்பர்கள் தான் எதிர்பார்க்காத உறவுகள். நல்ல உறவினர்கள் எதிர்பார்க்காத உறவினர்கள். எது நடந்தாலும் சரி, வா பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அடுத்தது என்ன செய்யலாம்? அப்டின்னு யோசிக்கிறது தான் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். குறிப்பா சொல்லப் போனோம்னா, என்னுடைய சிறிய வயதுல வந்து ஒரு இப்ப வரைக்கும் என்னுடைய நண்பனா இருக்கான். குறிப்பா சொல்லப் போனோம்னா, என்னுடைய சொந்த ஊர்ல ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டு, அந்த கடையில இருக்கக்கூடிய வருமானத்த சிறுக சிறுக சேகரிச்சு, இன்னைக்கு வர 27ஆம் தேதி வீடு கிரகப்பிரவேசம் பண்றான் என்னுடைய ஃப்ரெண்டு. அது மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். சின்ன வயசுல ஒரு நண்பர்களாக இருந்து, அந்த நண்பர்கள் இன்று வரை அவனுக்கும் கல்யாணம் ஆகி பொண்ணு என்னோட பையனுடைய வயதுல இருக்காங்க. அப்ப அந்த குடும்பத்துல என்னுடைய பழக்கவழக்கங்களும், அவர்களுடைய பழக்கவழக்கங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளாக என் மனதில் பதிகின்றன. எதெல்லாம் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு இருக்கும்னு பார்த்தோம்னா, குறிப்பா சொல்லப் போனோம்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விழாக்களும், ஒவ்வொரு பண்டிகையிலும் விடுமுறைகளை பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கலாம்.
பார்க்கும்போது, அப்பா பொங்கல் என்னைக்கு வருது? தீபாவளி என்னைக்கு வருது? காந்தி ஜெயந்தி என்னைக்கு வருது? ஆகஸ்ட் 15த் என்னைக்கு வருது? ஏன்னா, அந்த லீவ் கால்குலேட் பண்ணி பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சிக்கான நினைவலைகளாக இருக்கலாம். ஆனால், இது எதற்காக இது கொண்டாடப்பட்டது அப்படின்னு அந்த கன்சர்ன் பர்சன்கள கேட்கும் பொழுது, அந்த திருவிழாக்கள், அந்த விழாக்கள், அந்த சமுதாய மரபுகள், அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்லும் பொழுது, அந்த எண்ணங்கள் மகிழ்ச்சிக்கான நினைவலைகளாக மாறுகின்றன. முன்னாடியெல்லாம் இந்த ஹெரிடேஜ் டூர் அப்படிங்கிறத நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். ஆனா, இப்ப ஹெரிடேஜ் டூர் அப்படிங்கிறத ஒரு சில டிராவல்ஸ் வந்து குடுக்குது. "ஏன் இந்த ஹெரிடேஜ் டூர் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எல்லாருமே எதையாவது ஒண்ண தேடி தான் கடவுள்ட்ட போவோம். ஆனா, இந்த கடவுள்ட்ட போயிட்டு வந்த பிறகு நம்மகிட்ட மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மகிழ்ச்சி இருக்கு. ஆனா, அதுக்கான முறைகளை நம்ம சம்பாதிக்கிறது இல்ல. அந்த ஹெரிடேஜ் டூர் அப்படிங்கிறது ஒரு பல்வேறு கணக்கான மக்கள ஒரே இடத்துல இணைக்கும்போது, அந்த அந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை நான் இப்படி வச்சிருந்தேன். ஆனா, அது இப்பேற்பட்ட பழக்கமா? அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு குடுக்கறதுனால, நாங்க இந்த ஹெரிடேஜ் டூர ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு இடங்களுக்கு நான் சென்று வருவதால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நினைவுகளை பத்திரப்படுத்திக்கலாம். குறிப்பா சொல்ல போனோம்னா, நேத்தி திருவள்ளுவர் கோயில் போயிருந்தேன். அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோபுரத்த புனரமைப்பு பண்ணி, அந்த ராஜகோபுர நிலைய நிறுத்துறாங்க. அப்ப ஒரு செயலை நான் செய்வதற்காக படைக்கப்பட்டேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, என்னுடைய நினைவலைகள் அதை நல்ல நோக்கில் கொண்டு சென்றால், அது என் மகிழ்ச்சிக்கான முதல் வரையறையாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, எதெல்லாம் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்? இப்ப நான் பெரியவளாயிட்டேன். அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அப்ப அந்த தப்பு பண்ணும்போது, அதிலிருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகளை என் தாய், தந்தையர் எவ்வகையில் எனக்கு குடுத்தார்களோ, அதை என்னுடைய மகன்களுக்கு நான் குடுக்கும் பொழுது, அதுக்கான நினைவலைகள் எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. என்ன நம்மலாம் இப்படித்தானே இருந்தோம். காலப்போக்குல இத மாத்திட்டோம்ல. அவனும் இத மாத்திருவான் அப்படின்னு நினைக்கிறது தான் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். நான்லாம் சின்ன வயசுல இருந்து இப்படியே இருந்துட்டேன். நீ மட்டும் இப்படி இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில இடங்களில் வாக்குவாதங்களில் ஈடுபடும் பொழுது, நம்முடைய செயல்கள் நியாயமாக இருந்தால் கூட, சில நேரங்களில் பொறுமை அவசியமாக தேவைப்படுது. அப்ப ஏன் நம்ம வந்து நினைவலைகளை சேகரிக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கான காரணமே அவன் பெற்ற நினைவலைகள் தான். நீங்க எவ்வளோ பணம் வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பொருள் மேல வெறுப்பு வரலாம். அ ஒரு வாழ்க்கை மேல வெறுப்பு வரலாம். ஒரு செயல் மேல வெறுப்பு வரலாம். ஆனா, நமக்கு வேண்டியவர்களுடன் பயணப்பட்ட வாழ்நாள்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? குறிப்பா சொல்ல போனோம்னா, நான் எங்க அம்மாட்ட சொல்வேன் அடிக்கடி, "அம்மா நீ எனக்கு 21 வயசுல கல்யாணம் பண்ணி குடுத்துட்ட. ஆனா, உன்கிட்ட இருந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக, நான் எங்க வீட்டுக்காரோட 24 ஆண்டு ஆயிட்டேன். இந்த சீனியர் ஆயிட்டாரு அவரு. அதனால அவரோட பயணப்பட்ட நாட்கள், அவரோட பழகின நாட்கள், அவரோட வெளியில போன நாட்கள், அந்த ஒரு சில இடங்கள்ல உட்கார்ந்து நம்ம பேசின நாட்கள், நம்மளோட கண்ணீரை பரிசளித்த நாட்கள், நம்மளுடைய அன்புகளை பரிசளித்த நாட்கள், அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மொமெண்ட்ஸ நம்ம நெனச்சு பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒருத்தர் திட்டும் பொழுது இருக்கக்கூடிய வார்த்தைகளோட, அவங்க திட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் நிப்பாங்க. இப்ப எங்க சார் என்னைய திட்டிட்டாரு, சண்ட போட்டாரு அப்டின்னா, அவர் வந்து மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கும் பொழுது, அந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி பேசுறது? என்ன செய்யறது? அ ஆனா பேசணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த இறங்கி வருவதற்கான தருணங்களை கொஞ்சம் யோசிப்போம். அந்த மாதிரியான நினைவலைகளை நாம் சேகரித்துக் கொண்டால், நம்மளுடைய காலங்கள் அப்படிங்கிறது இந்த பாஸ்ட் அத அசை போடுறது தான் வாழ்க்கை. பாஸ்ட்ட பத்தி நெனச்சுக்கிட்டே இருந்தா ஃபியூச்சர் நல்லா இருக்காது. முடிஞ்சது முடிஞ்சுதா நெனச்சிரணும் அப்டிம்பாங்க. ஆனா முடிஞ்சதை எல்லா விஷயங்களிலும் நாம் முடிந்ததை முடிந்ததாக ஒரு தோல்விய மறக்கலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எனக்கு இது சந்தோஷம் கிடைக்குது அப்டின்னா, நான் அத அசை போடலாமே! எனக்கு இதனால மகிழ்ச்சி இருக்கு அப்டின்னா, அத நான் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கலாமே! எத்தன வருடங்கள் ஆனாலும் ஒரு சில பாடல்கள் கிடைக்கும்போது, அந்த பாடல்கள்ல வரக்கூடிய வரிகளை
நாம் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருடன் ஒப்பிட்டு பார்ப்போம். அதுதான் மனித இயல்பு. குறிப்பா சொல்ல போனோம்னா, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். தெரியாம நம்மள அறியாம ஒரு சில சமயம் ஒரு சிலரோட புகைப்படங்கள பார்க்கும்போது நமக்கு கண்ல இருந்து கொஞ்சம் கலங்கிரும். நல்லா தான் இருப்போம். ஆனா, அன்னைக்கு இருந்த லைஃப் வேற, இன்னைக்கு இருந்த லைஃப் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஏன் அந்த லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய மனதுகளை புரிந்து கொண்டு பயணிப்பவர்களுடன் நான் பயணிக்கும் பொழுது மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அதிகமாகும். அ எத்தன பேர் போவாங்க பஸ்ல? ஒரு ஹோட்டல்ல எவ்ளோ மெனு இருக்கும். ஒரு கடையில எத்தன பொருட்கள் இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனா நமக்கு என்ன தேவையோ, அத மட்டும் தான் எல்லா இடத்துல இருந்தும் நம்ம எடுத்துப்போம். குறிப்பா சொல்ல போனோம்னா, அந்த கொக்கு அ ஓ ஓடு மீன் ஓர, உறு மீன் வர, வாடி இருக்குமாம் கொக்கும்னா. எவ்ளோ பெரிய வாய்க்கால்ல இருந்தா கூட சரி, அந்த கொக்கு தனக்கு வேண்டிய மீன் வர வரைக்கும் அது உட்கார்ந்தே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ, அந்த இடங்களுக்கு சென்று அந்த பொருட்களை மட்டும் வாங்கிக் கொள்ளும் மனம் படைத்தவர்கள் நம்ப. அதுபோல நம்மளுடன் பயணிப்பவர்களுடைய மனநிலைகளை நம்ம நல்லா அறிஞ்சிருப்போம். நீங்க எத்தன பேர் வேணாலும் பாருங்க. ஒரு வீட்ல அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி. ஆனா, ஒருத்தருக்கு ஃபேவரைட் பெர்சன் அப்டின்னா, அந்த ஒருத்தருக்கு ஃபேவரைட் பெர்சனாவே இருப்போம். 10 பேரு இருக்கிற இடத்துல, ஹார்ஸா திட்டக்கூடிய அவங்க கூட, அவங்க சொன்னா கொஞ்சம் டோன் வந்து மைல்டு பண்ணுவாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா, ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னு கேட்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு மூத்த பேத்தி. எங்க தாத்தா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க சித்திங்கள கூட திட்டியிருக்காரு. எங்க சித்திங்கள கூட கை நீட்டியிருக்காரு. ஆனா, என்கிட்ட வரும்போது எங்க தாத்தாவோட குரல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டோன் ஆனது குறைஞ்சிரும். ஏன் அப்டின்னா, இந்த ஃபேவரைட் பெர்சன் என்ன காரணம்னே நமக்கு தெரியாது. அ இப்ப தாத்தா அப்படிங்கிறதுனால, அந்த ரத்தம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்கள்ல வெளியில நம்மளே ஒருத்தரோட பயணிப்போம். அப்படி பயணிக்கும்போது எல்லாருமே நண்பர்கள் தான். ஆனா அந்த ஒரு நண்பர் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கண் அவங்கள தேடும். அவன் வந்திருந்தா இந்த இடம் நல்லா இருந்திருக்கும்டா. அவனோட இத சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. அவனோட இத பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. அவன் இல்லாம போயிட்டான்டா. அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம என்ன செய்வோம்? நாம் செல்ல வேண்டிய பாதைகளில் உள்ள மகிழ்ச்சிகளை குறைத்துக் கொள்வோம். இதுதான் நினைவலைகள். இவன் இல்ல, எனக்கு இந்த இடம் வெறுமை இருக்கு. இவன் இருந்திருந்தா, இந்த இடம் இன்னும் இமாலய வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் குறிப்பா சொல்ல போனோம்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதுல குறிப்பா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எல்லாரையுமே குறிப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப டைரி எடுத்தோம்னா, டைரியில முக்கியமான பக்கம் எது அப்டின்னா சொல்ல முடியுமா? எல்லா தேதியுமே முக்கியமானது. அதுபோல ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருமே முக்கியமானவங்க. ஆனா, அந்த டைரியில த நியூ இயர் வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் டே. அந்த மாரி அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஒருத்தருக்கு குடுப்போம். எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ல த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பெர்சன் அவங்க இருக்காங்க. இன்னைக்கும் சொல்ல போணும்னா, நான் மனம் திறந்து காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும், இரவு எத்தன மணி ஆனாலும் சரி, ஒரு நாளாவது ஆ அவகிட்ட பேசாம என்னால தூங்கவே முடியாது. அவளும் என்கிட்ட பேசாம இத்தனைக்கும் நாங்க 2 பேருமே இந்த ஊருக்கு வந்து பழகிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளதான். ஆனா, அந்த நினைவலைகள் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்ன செஞ்சோம்? நேத்து என்ன நடந்துச்சு? என்ன அதாவது சொல்லி அந்த நேரமானது போயிரும். அப்ப நினைவலைகளை நான் சேகரிக்க வேண்டுமானால், என்னுடைய என்னுடைய நினைவுகளை நான் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, என்னை சார்ந்தவர்களோட நான் பயணிக்க கொஞ்சம் நேரம் விட்டுறணும். சரி போயிட்டு வா மனசே கொஞ்சம் நேரம் போயிட்டு வா. மறுபடியும் நான் தூக்கி சுமந்துக்கிறேன் அப்படின்னு அந்த மனச கொஞ்சம் ஃப்ரீ குடுக்கணும். ஆனா, மனச ஃப்ரீ குடுக்குறோங்கிற போக்குல இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, அது கொஞ்சம் தடம் புரண்டுருது. அந்த காலத்துலலாம் மனச வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளோ, அந்த காலத்துல இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது, அப்படியெல்லாம் யாருமே தடையெல்லாம் விதிச்ச மாரிலாம் தெரியல. குறிப்பா சொல்ல போனோம்னா 6 மணி ஆச்சுன்னா, பொம்பள பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துருங்கம்மா, அந்தி சந்தி நேரம், வெளியில போகாதீங்கம்மா, அ அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, இந்த பாலியல் வன்கொடுமை, அந்த கூட்டு பாலியல் அதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கேயும் சுதந்திரம், எதிலும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த கோயம்புத்தூர் நிகழ்வுக்கு அப்புறம் பெண் பிள்ளைகளோட நிலைமைகள் இன்னைக்கு என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கு. ஏன் தடம் தடம் மாறி செல்வதற்கான வாய்ப்புகளையோ, இல்லை மற்றவர்கள் நம்மை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளையோ நம்ம ஏன் குடுக்கணும்? எவ்வளவுதான் வந்து நல்லது இருந்தாலுமே, சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல் நம் அனைத்தையும் அழித்து விடுது. அப்ப இது என்னுடைய மகிழ்ச்சிக்கான நினைவலைகளிலிருந்து என்னை தூர வச்சுரும். ஏன் இது அப்படின்னு கொஞ்சம் இது தேவையா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, இந்த நினைவலைகள் என்றுமே நமக்கு பக்கத்திலேயே இருக்கும். குறிப்பா சயின்ஸ்ல டீச்சர் எனக்கு மரகதம்னு ஒரு டீச்சர் 8த்ல எடுப்பாங்க.
அப்ப நினைவலைகள் அப்படிங்கும்போது, அலைகள் அப்படின்னு சொல்லும்போது, குறுக்கலை, நெட்டலைன்னு ஒரு பாடம் ஒண்ணு வரும். கல்ல தூக்கி இப்படி போட்டோம்னா, அலை பக்கத்துல வரும். கல்ல தூக்கி இப்படி போட்டோம்னா, கொஞ்சம் அலை வந்து கொஞ்சம் அப்படி ரவுண்ட் ரவுண்டா வரும். அந்த டீச்சர் என்கிட்ட கேட்பாங்க. அ சயின்ஸ்ல வந்து "உனக்கு புடிச்ச சப்ஜெக்ட் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு சொல்லுவேன், அந்த அந்த கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் ஒண்ணு வரும். குவியாடி, குழியாடி அப்படின்னு சொல்லிட்டு. "ஏம்மா?" அப்படிம்பாங்க. சின்ன பொருள பெருசாகவும், பெரிய பொருளை சின்னதாகவும் காட்டக்கூடிய பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். "ஏன்?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், "அ ஒரு ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் சின்னதாக இருந்தா கூட அவனால பெருசா ஆக்கிக்கலாம். கூட இருக்கிற நண்பர்கள் கண்ணாடி மாதிரி இருந்தா. அதே நண்பர்கள் வந்து சரியில்ல அப்படின்னா, அவனுடைய எண்ணங்கள் பெருசா இருந்தா கூட அது சின்னதா போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்ப அந்த டீச்சர் என்னைய கூட்டிட்டு போயிட்டு எங்க ஹெச்எம்ட்ட நிறுத்தினாங்க. ஏன்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய தமிழ் வழியில நான் படிச்சவ. அப்ப அந்த ஆசிரியர் என்னைய கேட்டார். "நீ என்னம்மா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னாரு." நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. காலப்போக்குல அப்புறம் என்னுடைய எண்ணங்கள்ல ஏதேதோ மாறுதல்கள், ஏதேதோ செயல்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு செயல்கள்ல வந்து ஆணித்தரமா நிக்கிறேன். கொஞ்ச நாள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹெச்எம் வந்து ஸ்கூல விட்டு வேற ஊர் போயிட்டாரு. அப்புறம் நம்மளும் நம்மளோட படிப்புத்தனமா வந்துட்டோம். நான் டிகிரி முடிச்சுட்டேன். முடிச்சோனே எங்க சித்தப்பா பிஜி அசிஸ்டன்ட் மேக்ஸ். அ அவர்ட்ட ஒரு தடவ ஃபோன் பண்ணி, "உங்க அண்ணன் பொண்ண என்னோட ஸ்கூலுக்கு வேலைக்கு வர சொல்லுமா" அப்படின்னாரு. எனக்கு கை, கால் அப்படியே ஒரு நிமிஷம் உதறி போச்சு. ஏன்னா, நானு 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்ச ஹெச்எம். நான் டிகிரி முடிச்சுட்டேன். என்னைய வேலைக்கு வா அப்படின்னோனே, எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்றதுன்னு தெரியல. ஆனா, எங்க சித்தப்பா சொல்லிட்டாருன்னா செஞ்சே ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு எங்க சித்தப்பாவோட எங்க சித்தப்பா இல்லன்னா எங்களுடைய வாழ்க்கை இல்ல. குறிப்பா சொல்ல போனோம்னா. இதுல கூட போட்டிருந்தாங்க மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போடும்பொழுது அது நல்லா தான் இருந்தது. எனக்கு மேக்ஸ்னாலே கொஞ்சம் ஒரு மாரி ஆக்வர்ட் சப்ஜெக்ட். எனக்கு அது என்னன்னு சொல்றதுன்னா, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா, அ எண்களுடன் விளையாடிக் கொண்டே வாழ்க்கையை பயணிக்கணும். ஏன்னோ எனக்கு மேக்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் அது என்ன எப்படி இனம் பிரியாதது. அ அவரு சொல்லிட்டாரு மேக்ஸ் பிஜி அவரு. உடனே அந்த ஸ்கூலுக்கும் போயிட்டேன் நானு. அவரு என்னைய ஹெச்எம் எல்லா பிரேயருக்கு முன்னாடியும் என்னைய வச்சு, "இந்த பொண்ணு என்னோட ஸ்டூடண்ட்டு. நான் படிச்ச நான் வேலை செஞ்ச பள்ளியில 8ஆம் வகுப்பு படித்த மாணவி" அப்படின்னு சொல்லிட்டு என்னைய எல்லார் முன்னாடியும் ஹானர் பண்ணிட்டு, பாரதியாரோட கவிதைகள் ஒண்ணு சொல்லுமான்ட்டாரு திடீர்னு. அ நல்லா யோசிச்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலுமே, திடீர்னு ஒண்ணு கேட்டா, அந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு படபடப்பு இருக்கதா இருக்கும். அப்ப நான் சொல்ட்டேன், "ஐயா எனக்கு 2 வரிகள் தான் தெரியும். ஆனால் அந்த கவிதை என்னுடைய சுவாசமாக நான் எப்பயுமே வச்சுப்பேன். அந்த 2 வரிகள சொல்றேன்" அப்டின்னேன். "சொல்லுமா" அப்டின்னாரு. என்னன்னு, "மோகத்தை கொன்றுவிடு, இல்லையெனில் என் தேகத்தை சாகடித்து விடு" அப்டின்னான் பாரதி. அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அ அப்போ அந்த மோகத்தை கொன்றுவிடு, இல்லையெனில் என் தேகத்தை சாகடித்து விடுன்னான் பாரதி. அப்ப ஒண்ணு என் மேல ஆசை. ஆசை இல்லாம என்னை வை. இல்ல ஆசையோட தான் என்னை வைப்பியா? என்னைய சாகடிச்சுரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதி சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப, அந்த 2 வரிகள் தான் நான் சொன்னேன். அந்த 2 வரிகள் சொன்னதுக்கப்புறம் அவர் பரவால்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பள்ளியில வந்து நான் முதலில் வகுப்பெடுத்தது எல்கேஜி. இன்னைக்கு நான் சொல்வேன். அந்த தருணங்கள்ல நானே சின்ன பிள்ளையா தான் இருந்தேன். ஆனா என்னைய நம்பி ஒரு சின்ன பிள்ளைய குடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் மெச்சூர் பிஹேவியர்ன்னு நெனச்சு வளர்ந்துருக்கேன். ஆனா இன்னும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா தான் இருக்காங்க. அந்த +2 பிள்ளைங்க. அப்படின்னு நான் என்னைய வந்து நானு நெனச்சுக்கிறேன். அப்ப ஒரு இடங்கள்ல நம்ம கொண்டு போய் சேர்க்கின்றபோது நம்மளுடைய தகுதிகள் ஒரு இடத்திலும், நாம் அனுபவப்படும்போதே நம்மளுடைய தகுதிகள் சற்று கொஞ்சம் மேலமாக ஏறுவதற்கான தேவைகள் தேவைப்படுது. அப்ப என்னுடைய நினைவலைகள் எத நோக்கி பயணிக்குது அப்டின்னா, நான் இந்த இடத்துல அவமானப்பட்டிருந்தாலோ, இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தாலோ, அதையும் நான் வச்சிருப்பேன். எப்படி வச்சிருப்பேன்? இந்த அது ஒரு என்ன சொல்றது? என்னைய இப்டி சொல்லிட்டாங்க. வன்மமா வச்சிருக்கலாம்.
ஆனா, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், நானே அப்பதான் படிச்சு முடிச்சேன். என்னைய போய் திடீர்னு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்டின்னா, என்னுடைய மொமெண்ட்ஸ், என்னுடைய நல்லத நான் ஷேர் பண்றேன். அப்ப நல்லத ஷேர் பண்ணுவதற்கான அலைகளை நான் எந்த வகையில் எடுத்துக்கொள்கிறேனோ, அதுபோல எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ் இல்ல அப்டின்னா, அந்த பாசிட்டிவ நம்ம தேடவே முடியாது. அப்ப அந்த நெகட்டிவ்க்கான வைப்ரேஷன நான் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டேன்னா, அதுலருந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். "நீ நல்லா படி, நல்லா படி, நல்லா உட்காரு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா இரு" அப்படின்னு ஒருத்தன சொல்வதற்கு பதிலா, "டேய் இதெல்லாம் உன்னோட அன்வான்டட் திங்ஸ். இதெல்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ்ல தேவையில்லாதது. இதெல்லாம் நீ டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாவே நீ நல்லா இருப்ப" அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே, வேண்டியது அவன்கிட்ட கிடைக்க போது. வேண்டாததை நீக்குவது தான் நம்மளுடைய கடமையா இருக்கணும். இருக்கிறத நான் பூஸ்ட் அப் பண்றேன் அப்படின்னா, எது பலவீனமோ அத அவன்கிட்ட நடத்துங்க. எது பலமோ அத அவன்கிட்ட சேர்த்து குடுங்க. அப்ப மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அவன்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதனால் இந்த வாய்ப்புகளை குடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி மேடம். அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமாக உங்களோட வாழ்வில் நடந்த பல நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேற்று நடந்த ஒரு 2 பெண்களை கூட்டு போங்கன்னு சொல்லும்போது அந்த சொன்ன அனுபவங்கள். பட் ஒரு முகம் பார்த்தா யாராவது நம்மளால அடையாளம் கண்டுக்க முடியும். அந்த மாதிரிதான் இன்னும் உலகம் வந்து அந்த நம்பிக்கையில தான் உருண்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அதுல நமக்கு புரிஞ்சுது. பட் அதையும் நம்மளால முழுமையா நம்பிட முடியல. இப்ப நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் இன்சிடென்ட் மாதிரி, அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நம்ம கோட் பண்ணாலும் அதுல இருந்து யாரும் பாடம் கத்துக்கிறதாக இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் வாழ்க்கையை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போறாங்க. பட் எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்றோம். சுதந்திரம் கிடைச்ச பிறகுதான் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்றோம். நிறைய நடந்திருக்கு. பட் இவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதுல இருந்து நம்ம நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. இப்பதான் நம்ம அதுல இருந்துலாம் வெளியில் வரலாம். அருமையான ஒரு விஷயம் சொல்லி உங்களுடைய சொந்த அனுபவங்கள், உங்களுடைய சித்தப்பாவை பத்தி சொன்னது, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. நிறைய மகிழ்ச்சிகரமான நினைவலைகள் எல்லாருக்குமே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் ஷேர் பண்ணும்போது நம்ம பங்கேற்பாளர்களுக்கு மகிழ்ச்சிகள் அவங்களுக்கு இதை அப்படியே கம்பேர் பண்ணிப்பாங்க. ஓ, நம்ம கூட இது மாதிரி நடந்தது இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த நினைவலைகளை தூண்டும் விதமாக இந்த மாதிரி தலைப்பு நடந்தது. அதை இன்று அருமையாக பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கீங்க. நன்றி ஸ்ரீவித்யா மேடம். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுவ நிகழ்ச்சிகளை கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்துல இருந்தால் அன்மியூட் பண்ணி பேசலாம். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். சார் வணக்கம். எங்க சொல்லுங்க மேடம். எங்க சிஸ்டருக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து உடல்நலம் நல்ல சீரா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே மேடம். சிஸ்டர் பேர் சொல்லணுமா? சரி, இலக்கியா கார்த்திக். ஓகே. ஆக்சுவலாக பிறந்து 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால, ஸோ நம்மளோட பிரார்த்தனை மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல இறையருள் நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் சார். தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுடைய தளத்துல பயணிக்கிற சிவகணி மேடம், அவங்களுடைய சிஸ்டர் இலக்கியா கார்த்திக் அவர்களும் அவர்கள குழந்தைகளும் நல்ல உடல்நலம் தேடி வர நம் குடும்பம் சார்பாக அருமையான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் வைப்போம். அதே சமயம் உலகம் முழுவதும் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் நம் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, பிள்ளை பேர் வேண்டுவோர் அது கிடைக்க ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் வைத்து, உலகில் உள்ள அனைவரும் உடல் நலம், மனநலம் பெற்று வாழ ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து ஃபீட்பேக் செக்ஷனுக்கு போகலாம். யார் முதலில் வந்துட்டார்? வாங்க சார், வீரசேகர் சார். அன்பு விழுமிய
சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நமது அன்பு கிழுமிய சகோதரியர் சிவகனி அவர்களுடைய சகோதரி இலக்கியா கார்த்திக் அவர்களுக்கு இரட்டை மகவுகளாக பிறந்த அவர்கள் எல்லா நலமும் பெற்று வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நாம் அன்போடு பிரார்த்திக்கிறோம். அவர்கள் வளமாக வாழ பிரார்த்தனை, நமது பிரார்த்தனையை காணிக்கிறது. இறையருள் நிறைக நிறைக நிறைக. அடுத்தது அம்மா அவர்கள் எப்பொழுதுமே நம்ம தான் சொல்லிட்டோமே, ஒரே வார்த்தையில சிங்கம் கர்ச்சிக்கும் என்று எல்லா செய்திகளையும் சொல்லிட்டாங்க. ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்குமாம் கொக்கு. ஒத்த கால்ல நிக்கிறது, அப்படி காத்திருக்கிறது, அது தப்பு இல்லை, அதுதான் அப்படிதான் நிற்கும். ஆனால் உருமீன் வருகின்ற பொழுது அதை விட்டுட்டு திருப்பி நான் காத்தே இருக்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் வள்ளுவர் என்ன சொன்னார்னா, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. வர்ற நேரத்துல அதை கொத்திடணும். எப்படியும் இதுதான், இதை விட்டுட்டோம்னா இன்னமும் எவ்வளவு நேரம்டா நிக்கிறது அப்படின்னு சொல்லி கொத்திடணுங்கிறதுக்கு அதை சொன்னாங்க. அடுத்தது ஒரு பெரிய செய்தியை சொன்னாங்க. இன்று 10வது படிக்கிற குழந்தைங்கள்லாம் சின்னத்தாயா இருக்காங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை, கொஞ்சம் மனவேதனையை காமிச்சாங்க. சின்னத்தாயா இருக்கிறது தப்பு இல்லை. மதுரையில ஒரு சின்னத்தாய் இருந்தாங்க இல்லையா, அந்த சின்னத்தாய் சின்னத்தனமான செயல்கள் செய்யக்கூடாதான் தவிர, சின்ன பிள்ளைங்களா சின்ன குழந்தைங்களா சின்னதா இருக்கலாம், சின்னத்தனமான காரியங்கள் செய்யக்கூடாது, பெரிய தனமான காரியங்கள் செய்யணும். அப்படி அந்த சின்னத்தாய் செஞ்சதுனாலதான் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தான் குனிந்து பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கிறப்ப தான் குனிந்து வணங்க முயற்சித்தார். எல்லாரும் தடுத்தாங்க, அவர் அந்த அம்மாவை வணங்கினாரு. அப்படி உயர்ந்து நிற்கணும், நம்ம குழந்தைகள் அனைவரும் உயர்ந்து நிற்கணும். எல்லாத்தையும் தருணங்கள் நம்ம பிடிச்சு வாழ்ற தருணங்களை அருமையா சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு அன்பான நன்றியோடு கூடிய வாழ்த்துதலோடு, அடிக்கடி வாருங்கள் அம்மா, உங்கள் அமுத ஊற்றை உங்கள் மகனுடன் தாருங்கள் அம்மா என்று அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஜெகநாத் சார், அனைவருக்கும் வணக்கம். திருமதி இலக்கியா கார்த்திக்கோட குழந்தைகள் நலமுடன் வாழ பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீவித்யா அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. அவங்களோட இந்த தளத்தில் இருக்கிற நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம். அப்போ நம்ம எல்லாரும் ஒரே லெவலில் தான் இருந்திருப்போம். இங்கே இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் கொஞ்சம் ஹையர் என்ன சொல்கிறது, ஆடம்பரமான ஸ்கூல்கள்லாம் இருக்குது. ஆனாலும் அது வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. நம்ம படித்த காலத்தில் ஸ்கூல்களில் பள்ளிகளில் வித்தியாசங்களே இல்லை. ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அந்த அளவு தான் இருந்தது. இந்த ஊட்டி அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் சில கான்வென்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் படித்தவங்களோட மனநிலை பூராவே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றது நம்ம இவ்வளோ நாள் வேரியஸ் டாபிக்ஸை பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு புரியுது. சின்ன பசங்க இப்போ படிக்கிற பசங்க தான் வேற வேற ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ்லேயும் அந்த லெவல் ஆஃப் இது மாறுறது. அதனால அந்த பசங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியலை. அதனால தான் இப்போ இந்த மாதிரி அவங்க சொன்ன இந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமான்றதும் நமக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கு. பட் அதை அதையும் நம்ம நியாயப்படுத்திட முடியல. அதாவது சுதந்திரம் இருக்கணும், எல்லா இடத்துலையும் பெண்கள் சுதந்திரமா போயிட்டு வரணும், அப்பதான் நாடு சுதந்திரமா இருக்கு அப்படின்னு மகாத்மா காந்தி கனவு கண்டது மாதிரி இருக்கதான் செய்தா இல்லையான்றத நம்மளால இன்னும் முழுமையா ஒரு உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா நடந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்பொழுது அது அவங்க தப்பு மாதிரியும் தெரியுது. அதை சொன்னோம்னா அது என்ன இப்படி அவங்க பேசுறாங்கன்ற மாதிரி ஆயிடுது, பொலிட்டிசைஸ் ஆயிடுறது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு காரணங்களா இருக்கு. பட் நம்ம இந்த தளத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தவங்க எல்லாருக்கும்
ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, எல்லாரும் ஒரு இதுல இருக்கோம். ஆனா நம்மளோட குழந்தைகளுக்கும், நம்மளோட பேர குழந்தைகளுக்கும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி வளர்த்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் அவங்க சொல்லும்பொழுது ஸ்ரீவித்யா அவர்களோட வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயங்களையும் அழகா ஒரு கோர்வையா சொன்னாங்க. நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அந்த மகிழ்ச்சியா இருந்தது. அவர்களோட மகிழ்ச்சியான நினைவுகளை மற்றவர்களோட பகிர்ந்துகிட்டதுக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஜெகநாதன் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி அந்த காலத்துல ஒரு நம்ம மகாத்மா காந்தி சொன்ன விஷயம் சொல்லுவாங்க. ஒரு எந்த நடுராத்திரில ஒரு பொண்ணு தனியா போகும்போதுதான் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொன்ன விஷயம் சொல்லுவாங்க. ஆனா பர்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு போகணும், ஏன் போகணும் அப்படின்றது ஒரு தேவை அடிப்படையில ஒரு நடுராத்திரில போய் ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஓகே. பட் பர்பஸ் வேற மாதிரி இருக்கும்போது மன கஷ்டங்கள் இருக்கு. அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பஞ்ச நெருப்பும் பக்கத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. சில சந்தர்ப்பங்களை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் பேசணும்னா நமக்கு ஏதோ சொல்லுவாங்க, பூமரா அது ஒண்ணு சொல்லுவாங்க. பட் அதனால எந்த வருடம், எந்த வயது ஆனாலும், எவ்வளவு ஜெனரேஷன் மாறினாலும், ஜென்சி மாறினாலும், ஜென்செட் மாறினாலும் சில விஷயங்கள் ஒரே விஷயம்தான். அதனால சில விஷயங்களே நாமளே ஏற்படுத்தி கொடுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க தெரிவிச்சு தேங்க்யூ இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. லாவண்யா மேடம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீவித்யா மேம் சிறப்பா இருந்தது உங்களோடது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் ஆஃப் த நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சின்ன பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை தான். யாரையுமே நம்பாம போயிட்டா என்ன பண்றது, ஒரு எப்படியாவது நம்பிதான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் இந்த டைம்ல சொல்லியிருக்காங்கங்கும் பொழுது உண்மையிலே அவங்களுக்கு அந்த மனிதர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது புரியுது. அப்ப அந்த நம்பிக்கைக்குரியவர்களா நம்ம நடந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதா நம்ம எல்லாருமே யோசிக்கணும். ரொம்ப சிறப்பா இருந்தது மேம். நிறைய சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் எப்படி சிதைவுபடுது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. அத சரியா இது பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. உங்க ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சே சொல்லும்பொழுது ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. இலக்கியா மேம்க்கும் என்னோட ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ லாவண்யா மேடம். ஹீலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இலக்கியா மேடமோட குழந்தைங்க 2 குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது அவங்க சொல்லும் போதும் ரமேஷ் சார் ரிப்பீட் பண்ணும்போது நம்ம கண்ணு மூடி அப்பவே பிரேயரை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பவர்ஃபுல்லா ஆயிடும். ஏன்னா தனித்தனியா சொல்லும் போது இண்டிவிஜுவலா இருக்கிற மாதிரி வருது. ஆனா அதுக்கு முன்னாடி யார் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்களோ அந்த ரிக்வஸ்ட்டை நான் ரிக்வஸ்ட் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்டைல்ல அப்படியே ரிக்வஸ்ட் கொடுக்கும்போதே அப்படியே கண்ணு மூடி அவங்க சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சிடுறது. அது ரிப்பீட் பண்றாரு பாருங்க ரமேஷ் சார். ரமேஷ் சார் அப்சர்வ் பண்ணும்போது நிறைய விஷயம் நேத்திக்கு நடந்தது. அம்மாங்கிறது உணர்வு அப்படின்னு. அம்மாங்கிறது சும்மா வெறுமன பாடி கிடையாது, அது ஒரு பர்சன் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னதை நான் ஃபீல் பண்ண முடிச்சுது நேத்திக்கு. அதை நான் நிறைய என்னோட வீடியோலயே போட்டேன் நேத்திக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நிகழ்வுகள்லாம் நம்மள வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் திருப்பி பார்க்க வைக்குது. இன்னைக்கு மேடம் பேசுனதுல வீட்டுல எப்படி இருக்கணும், வெளியில எப்படி இருக்கணும். வீட்டுல இருக்கிறவங்க நம்ம செய்யற விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும், பிடிக்காது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம எப்பொழுது இருக்கிற மாதிரியே இப்ப நான் இந்த தளத்துல பேசுறேன் ரைட்டு அப்படின்னா, நான் பிசினஸ் வீட்டுல பண்ற ஆளு. வீட்டுல தனியா ஒரு டேபிள் சேர் போட்டு யார் வராங்களோ கொடுப்போம். அப்படின்னா என் வீட்டுல 30 வருஷம் முன்னாடி ஒரே ரூம் தான். பூஜை ரூமும் அதான், படுத்திருக்கிற ரூம் அதான், படிக்கிற ரூமும் அதான், ஒரே ரூம் தான். எல்லாரும் அங்க தூங்குவாங்க. 5 மணி ஆனா எல்லாரும் தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டுருவாங்க. அப்படின்னா இன்னைக்கு அந்த இடத்துல எத்தனை பேர் தூக்கம் போயிருக்கு, எவ்வளவு பேர் நானே எங்க அப்பாவை திட்டுவேன், என்னையா மனுஷன் இருந்தாலும் அப்படின்னு கண்ணா பண்ணா திட்டிருப்பேன். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பூஜை ரூமு, அவர் அங்கேயே இருக்கிற மாதிரி டாய்லெட்டை பக்கத்துலயே வச்சு தனி ரூம், ஸ்பெஷல் கேர், விச் இஸ் நாட் ஹேப்பன்ட். ஏற்கனவே நடக்காத ஒரு விஷயத்த அனுபவிக்கணும்ல வாழ்க்கையில. இப்ப எனக்கு ஒரு தனி ரூம், ஒய்ஃபுக்கு தனி ரூம், 3 பெட்ரூம்ல தனித்தனியா எப்ப வேணா எந்திரிக்கலாம், எப்ப வேணா தூங்கலாம், என்ன வேணா பேசலாம்.
யாரோட வேணாலும் பேசலாம். தேர் இஸ் நோ லிமிடேஷன். வி ஹாவ் டு என்ஜாய். அந்த லிமிடேஷன்லாம் பவுண்டரி எல்லாம் தாண்டி நிறைய இடத்துல அடக்கி அடக்கி வச்சிருப்போம். இந்த பீரியட்ஸ் டயத்துல நீ சுத்தி போகணும் அப்படின்லாம் எங்க வீட்டுல சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லோட ஒய்ஃப் டிராவல் ஆயிருப்பாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒய்ஃபுக்கு வந்து சில விஷயங்கள் நாம் இப்ப ஒரு தைலத்தை கையில தடவிட்டு ஸ்மெல் பண்ண சொல்லுவேன். வர கெஸ்ட் கிட்ட நான் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஸ்டமரை பார்க்கற தன்மை வேற, ஒய்ஃப் நம்மளை பார்க்கற தன்மை வேற. அப்படின்னா அதை எப்படி எந்த டிசிப்ளின்ல விச் வி ஹாவ் டு பிளான் அப்படிங்கும்போது ஒரு இடத்துலையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம். பலமை பலமாக்குங்கள், பலவீனம் பலவீனமாகிடும். நாட் நெசசரி வரி அபௌட் தட். வாட் இஸ் த வீக்னஸ்? எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி பேச வேண்டியதே இல்லை. நான் என்ன பண்ணணுங்கிற கிளாரிட்டியோட டிராவல் ஆகும்போது வாய்ப்புகள் புதுவா உருவாகும். தட் இஸ் த திங் விச் வி ஹாவ் டு பிளான். வீடு வேற நாடு வேற. வீட்டுல இருக்கக்கூடிய டிசிப்ளின்ல யாரும் காயப்படுத்தாம வச்சுக்கிட்டு நம்மள சௌரியமா வச்சுக்கும் போது, நேத்திக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 2035 வறுமை இல்லாத உலகம் உருவாக போகுது அப்படிங்கிற மெசேஜை வந்து கொடுத்தார் குருநாதர். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாலெட்ஜ்ங்கிறது தான் டெமோக்ரை. ஒருத்தர் நாலெட்ஜ் எடுத்துக்கிட்டான்னா அவன் பவர்ஃபுல்லா மாறிடுவான். ரெண்டாவது, இந்த ஏஐ எல்லாம் வந்தவுடனே நாலெட்ஜ் ஒரு பெரிய விஷயமே இல்லையா, ஈஸியா செலவே இல்லாம எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கலாம். இந்த நற்பணி மாதிரி மேல வந்து விஷயத்தை வாங்கிக்கலாம். மூணாவது, பணத்துக்கே பஞ்சம் இருக்காதான். எல்லார்ட்டையும் காசு இருக்குமா, நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேல திங்க முடியல. அதனால ஏழை இல்லாத உலகம் 10 வருஷத்துல இருக்க போகுது அப்படிங்கிறதா சிறப்பு. எல்லாரும் இப்படி இருக்காங்களே, தப்பா இருக்காங்களே அப்படின்ற பேச்சுக்கு பதில அவங்கள சௌரியமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சி எடுப்போம். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துதல் அப்படிங்கிற தன்மையில அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆனப்புறமாவது நம்ம கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட, அதுவும் பாரதி கட்ட புதுமை பெண்ணை பேச விட்டு இன்னைக்கு பார்த்தோம். அந்த அம்மா எப்படி களத்துல இறங்கி பிசினஸ்க்கு தாண்டி ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படிங்கிற பவர்ஃபுல்லான விஷயத்த கொடுத்துருக்கீங்க. வாழ்க பல்லாண்டு. ஹில்லட்டியாவி திருச்சியில் நண்பர்களே, each and every day we have to get that information, analyze more, process it, what is requirement. இந்த உலகத்துல என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருப்போம். நன்றி. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ சார். ஏழை இல்லாத உலகம் அப்படின்ற விஷயம் ரொம்ப அருமையா இருக்கு. அதோட பசி இல்லாத, அதாவது பசியால வாடுற மக்களும் இல்லாம போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான செய்திகள் தெரிவிச்சிருக்கிறீங்க ஃபீட்பேக்காக. நன்றி. வாங்க சார், லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நட்புறவு காலை வணக்கம். இன்னைக்கு மேடை வந்து சிங்கம் ஸ்ரீவித்யா மேடை வந்து மழை திறந்த வெள்ளம் போல் நல்ல அவங்களுடைய மனத்தை நமக்கு தெளிவாக சொன்னாங்க. இந்த மகிழ்ச்சியான நினைவாளர்களுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய நினைவாளர்கள் நம்முடைய அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பொதுப்படையாக பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே நமக்கு பிடித்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எவ்வளோ மன வருத்தம் வருன்றதை பற்றி சொன்னாங்க. அவங்களுடைய நண்பர் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணார்ன்றதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. அவருடைய வயதுடைய நண்பர் கிரகப்பிரவேசம், ஒரு வீடு கட்டி அவர் கிரகப்பிரவேசம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அடுத்தது வந்து இலக்கியா கார்த்திக் மற்ற அவருடைய குழந்தைகள் நலமாக இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டி செய்ப்பான், பழம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான், பழம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான். ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நேரத்துக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ சார். சார், நம்ம நற்பொருள்ல வர கண்ணன் நீங்க தான். கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், பாட்டு பாடுவான். நன்றி லோகநாதன் சார். ராமோதரன் சார். நற்பொருளுக்கு இனிய காலை வணக்கம். சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்கள் மகிழ்ச்சியின் நினைவலைகளை பற்றி ஆரம்பத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியை பற்றியே பேசிக்கொண்டு சில விஷயங்களையும் அவர் கூறியிருக்கின்றார். மகிழ்ச்சி என்பது அந்த மகிழோடு சேர்ந்து இருந்தால்தான் அதற்கு பெருமை. தனியாக இருந்தால்
அதை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதே போலத்தான் குடும்பம். குடும்பம் ஒன்றாக இருந்தால்தான் அந்த ஊரில் அல்ல நாட்டில் இந்த குடும்பத்தை பற்றி நன்றாக பேசுவார்கள். சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்கள் சித்தப்பாவுடைய முயற்சியினால்தான் அவர்கள் இன்று நல்ல முறையில், நல்ல செயலில், நல்ல தொழிலில் இருக்கின்றார்கள் என்று கூறியதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருந்தால்தான் எல்லோருக்கும் நம்முடைய பெருமை, அந்த அந்த ஊரில் இருக்கும் அந்த வீட்டினுடைய பெருமை அனைவருக்கும் தெரியும். சின்ன குழந்தை, அதுவும் அப்படித்தான். இருந்தாலும் மகிழ்வி, அந்த மகிழ் என்பது அந்த சி சேர்த்தால் மகிழ்ச்சி என்று வரும். இல்லையென்றால் மகிழ்வி என்றுதான் எங்களுடைய லைன்ஸ் இயக்கத்தின் ஒரு கவர்னர் சொல்லியிருக்கின்றார். அவருடைய ஸ்லோகமே அதுதான், மகிழ்வி என்றுதான். அவர் மகிழ்ச்சியோடு தான் இருந்தார், மகிழ்ச்சியோடு தான் எங்களை விட்டு பிரிந்தார். அவருடைய மகிழ்ச்சி இன்னும் அந்த நினைவலைகள் லைன் இயக்கத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதே போலதான் ஸ்ரீவித்யா அவர்கள் சிங்கம் போல அந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நம்முடன் நட்புலரியில் பகிர்ந்து கொண்டதற்கு மனமாற வாழ்த்துகின்றேன். அவர் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் அவருடைய பிள்ளை இன்னும் பல படிகளில் கல்வியில் உயர வேண்டும் என்றும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். மகனையும் சேர்த்து வாழ்த்துருக்கீங்க. ஏன்னா நம்ம நட்புல 2 பேர் ஒரு குடும்பத்திலேருந்து வந்துருக்குறாங்க. சிவகிரி மேடம் அவங்க தங்க இந்த மாதிரி, ஸ்ரீவித்யா மேடம் அவங்க மகனும் வந்த மாதிரி, ஹீலர் சார் அவங்க தம்பி வந்த மாதிரி, இரட்டையர்கள் நட்புலரில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம். வேறு யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை ஏற்புரையா மேடம் ஹேண்ட் பண்ணலாம். எக்ஸலண்டா இருந்தது மேம். எஸ் சார். வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு உங்களோட நினைவலைகளை பகிர்ந்துகிட்டது வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நல்ல விஷயம் இருக்கு அதை தேடி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு மேம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து திரும்ப நினைச்சு பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியானதா இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், குழந்தை உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள், எல்லாமே நம்ம கடந்து வந்த மனிதர்களை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு மேம். ரொம்ப எக்ஸலண்ட். வாழ்த்துக்கள். காயத்ரிக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஸோ காயத்ரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சிவகண மேடம். நம்ம ஃபவுண்டர் வந்திருக்கிறாங்க, வாங்க சார். சார் வணக்கம் சார். சாரி லேட்டா ஜாயின் பண்ண. யாருக்கு சார் இன்னைக்கு பிறந்தநாள்? சார் நித்யா தேவியோட பொண்ணு காயத்ரிக்கு இப்பதான் அவங்க போட்டிருக்காங்க. ஓகே 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 ஓகே. இல்ல சிவகணி மேம்க்கும் வாழ்த்துக்கள் சொன்னீங்களே, அதனால கேட்டேன். சார் எங்க வீட்ல சிஸ்டருக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்துக்காக ஓஹோ. ப்ரேயர்ஸ். தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். காயத்ரிக்கும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோட எல்லா செல்வம் பெற்று பெறுவாள் வாழ்க்கை. ஸ்ரீவித்யா மேம் எப்பொழுதும் போல கலக்கியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிறேன். இங்கு பங்கேற்றிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், கலை வேலையில் இங்கே இணைந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நித்யாதேவி மேடத்துடைய மகள் காயத்ரிக்கும் நம்ம நட்புலர் குடும்பம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இது ஏற்புரைக்கான நேரம். ஸ்ரீவித்யா மேடம். காயத்ரி மேம் அந்த இலக்கிய அவங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி காயத்ரி பாப்பாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ தளங்கள்ல நம்ம பயணித்தாலும் ஒரு சில தளங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை நம் மனதில் என்றுமே பறைசாற்றும். அந்த வகையில பார்த்தோம்னா மகிழ்ச்சியோட இரு அப்படிங்கிறது வார்த்தைகள் ஒன்று. அந்த வார்த்தைகளுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய தளம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நற்புலரி.
ஏன் அப்படின்னு சொல்றேன்? எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு தளத்த மட்டும் மையப்படுத்தி பேசுறோம் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. ஆனா, எந்த ஒரு தளங்கள்லயும் இல்லாத ஒரு முக்கியமானது என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தளங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எப்படி பயணிக்கிறோம் அப்படின்னா, குறிப்பா சொல்ல போனோம்னா, பல்வேறு சூழ்நிலைகள்ல, பல்வேறு ஊர்கள்ல இருக்கோம் நம்ம. அப்ப நம்மளுடைய சூழ்நிலைகள்ல நம்ம வளர்ந்த விதமும், நம்ம இருக்கக்கூடிய ஊர்களும், நம்மளுடைய கலாச்சாரங்களை மையப்படுத்தும், நம்மளுடைய பேச்சுக்கள மையப்படுத்தும். ஆ குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்லாங் ஒரு சில ஊர்களுக்கு புரியாது. ஆனா, இந்த நற்புலரியில இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தோம்னா, ஒரே நேர்கோட்டுல பயணிக்குது. அந்த நியூட்டனோட புவியீர்ப்பு விசை மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நான் நிறுத்தினா கூட, இதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு எடுத்து குடுத்துருவாங்க. அந்த ரிலே ஓட்டம். அதுதான் இந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகளா என் மனதுல இந்த நற்புலரியில நிச்சயமா இருக்கு. ஐயோ! இவன் ஜெயிச்சுட்டானே அப்படிங்கிறதோட, பரவால்ல. இவன் ஜெயிச்சிருக்கான். அடுத்த முறை நம்ம ஜெயிப்போம். இல்ல நம்ம ஜெயிக்க வைப்போம் இவன அப்படிங்கிறதுக்கான எண்ணங்கள் தான் இந்த நற்புலரியோட முக்கிய பங்கு. அதனால இந்த மாரி தளங்கள்ல பேச வாய்ப்பு குடுத்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிய தெரிவித்து, என்ன மட்டும் இல்லாம என்னுடைய மகன்களையும் சேர்த்து வாழ்த்துவதற்கான தளங்களாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, நான் நிச்சயமா ஏதோ ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒரு இடத்துல நான் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வாய்ப்புகள் குடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, அடுத்த மாசம் இதே 10ஆம் தேதி மறுபடியும் என்னுடைய வெட்டிங் டேல உங்கள பின்தொடர்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அன்பு வணக்கம். இன்று திருமண நாள் காணும் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சார் நமது அடுத்த மாசம் அடுத்த மாதம் அடுத்த மாதமா? நன்றி நன்றி நன்றி, மன்னிக்கவும். நன்றி நன்றி. பரவாயில்ல. அந்த 10ஆம் தேதினாலே இப்ப எனக்கு வந்து அது திருமண நாள் நான் அந்த டேட்டுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து 26th ஆகஸ்ட். நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ஆகஸ்ட்ங்கிறது சுதந்திர தினம். 26ங்கிறது குடியரசு தினம். 2ம் ஒருங்கே சேர்ந்து போன நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். இது உண்மைதானா ஐயா?